பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனை மண்ணாடி இழுத்து பிடிச்சு எப்படியோ அவனை குளிப்பாட்டிட்டா, நீராட்டி விட்டாள். குழந்தை குளிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? தலைவாரி விடணும். இப்ப கிருஷ்ணனுக்கு தலைவாரி விடணும்னா அதுக்கு அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், அடம் பிடிக்கிறான். அதனால குட்டி கண்ணனை எப்படியாவது பிடிச்சு சீப்பெல்லாம் எடுத்துன்னு வந்து தலையில உள்ள செடுக்கெல்லாம் எடுத்து தலைவாரலாம்னா ஓடிண்டே இருக்கான். இந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா, காக்காய், காகம், குரோ இருக்கு பாருங்க, அந்த காகம் தான் அந்த காலத்து செல்போனா. இந்த குழந்தைக்கு தலைவாரி விடணும்னா அங்க பாரு காக்கா பாரு காக்கா பாரு அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்லிட்டு அந்த பக்கம் காக்காவையும் கூப்பிட்டு, காக்கா காக்கா கொஞ்சம் கீழே இறங்கி வா காக்கா, மேல் கிளையில உட்காந்துருக்கிய மரத்துல கொஞ்சம் கீழ்கிளைக்கு வா, எங்க வீட்டு வாசலுக்கு வா, எங்க கிருஷ்ணனுக்கு அழகு காட்டு இப்படின்னு காக்காய ஒரு பக்கம் கூப்பிட்டு குழந்தைகிட்டையும் காக்காய பாருன்னு சொன்னா, ஆஹா காக்கா எவ்வளவு அழகா விளையாடிட்டு இருக்கு, குழந்தை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும். இந்த செல்போன் பாக்குற குழந்தைக்கு எதை ஊட்டினாலும் தெரிய மாட்டேங்கிறது, தலையில என்ன வாரினாலும் தெரிய மாட்டேங்கிறது. அந்த காலத்துல காக்காய குழந்தை பார்த்துருத்துனா என்ன பண்ணாலும் அடம் பிடிக்காதான், அது பாட்டுக்கு தலைவாரிடலாம். அதனால இப்ப பெரியாழ்வார் யசோதை என்ன பண்ணா, இவனுக்கு தலைவாரணும்னா இவன் எவ்வளவு அடம் பிடிப்பான், வம்பு பண்ணுவான், வீம்பு பண்ணுவான் எல்லாம் தெரியும். அதனால நேரா காக்காயிட்ட பேசுறா, அக்காக்காய் காக்கா காக்கா இங்க வா அப்படின்னா காகம் பதில் சொல்லித்தான், எல்லாம் சரிதான், ஆனா பெருமாள் தான் இவர்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? சில பேர் என்ன பண்ணிடுவா, ரொம்ப பக்தியோடு இருப்பா, சாமான்யமா வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கும், பெருமாளே வந்து எங்க வீட்டுல பிறந்தாருன்னு இவாளா முடிவு எடுத்துருவா. உன் வீட்டுல பிறந்த குழந்தை பெருமாள்னு எதை வச்சு சொல்றேன்னு கேட்டுதான். அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொன்னா, அதுவா, அவன் திருமார்பன் என்ன கவனிச்சு பாரு, ஸ்ரீவத்சம்னு ஒரு மரு இருக்கு, அதுல மகாலட்சுமி உட்காண்டிருக்கா, அவன் திருமார்புல லட்சுமி உட்காண்டிருக்காருன்னா அவர் பெருமாள் தானே. அதனாலதான் அடுத்து ஒரு வரி போட்டாளாம், மாதவன், மா என்ற லக்ஷ்மியின் கணவன். பெருமாளுடைய எளிமைக்கு அடையாளம் என்னன்னா, பாட்டின் முதல் வரிய பாருங்கோ, பின்னை மணாளனை, நப்பின்னைக்கு கணவன். அப்ப ரொம்ப எளிமையா வந்திருக்காருன்னு அர்த்தம். அவர் பெருமைக்கு இது அடையாளம்னா, மாதவன் லக்ஷ்மிக்கே கணவன், வைகுண்டத்துல உள்ள லக்ஷ்மிக்கும் அவர் தான் கணவன். நம்ம மிதிலையில மாடு மேய்க்கிறானே கும்பன், அவன் பொண்ணு நப்பின்னைக்கும் அவர் தான் கணவன். வைகுண்டத்து லக்ஷ்மிக்கு கணவன்னா ரொம்ப பெரியவர். நம்ம மிதிலையில உள்ள ஆயன் கும்பன், அவனுக்கு மருமகன், கும்பனுடைய மகளான நப்பின்னைக்கு கணவன்னா ரொம்ப எளியவன். பெருமை எளிமை ரெண்டு குணத்தோடு வந்திருக்கான். மாதவன் புரிஞ்சுதா, அவன் தான் இவன் புரிஞ்சுதா. மாதவன், மா என்ற லக்ஷ்மியின் கணவன், மாதவன் தன், அவனுடைய குழல்வாராய் அக்காக்காய், அவன் குழலை வாரிவிட வேண்டும். காக்கா வா 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 என்று பெரியாழ்வார் யசோதை அழைப்பதுதான்